السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சென்ற ஹுத்பாவில் நான் தொழுகையின் முக்கியத்துவம் குறித்து கவனமூட்டியிருந்தேன். பல தனிப்பட்ட கடிதங்கள் இதன் பக்கம் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்று வந்தன. தமது கவனமின்மைக்காக தமது வெட்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தன. பல இடங்களிலிருந்து ஜமாத் அமைப்பின் கடிதங்களும் வந்தன. உள்ளபடியே இவ்விஷயத்தில் அசட்டையாக இருக்கிறோம் என்றும் வருங்காலத்தில் இதன் பக்கம் கவனமூட்டுவதற்கான உறுதியான சிறப்பான புரோகிராம் தயாரிப்பதாகவும் அவை தெரிவித்தன. மேலும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் முழுமையாக முயற்சி செய்வதாகவும் சோம்பல் விலகிவிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அல்லாஹ் இந்த எல்லோருக்கும் அதற்கு வாய்ப்பு தருவானாக. நமது பள்ளிகள் உண்மையில் நிரம்பி இருக்கும் காட்சியை எடுத்து வைப்பானாக, நிரம்பி இருக்கட்டுமாக. ஆனால் ஜமாத் அமைப்பு எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பணியின் உயரிய விளைவை உருவாக்குவதற்காக நிரந்தர தன்மை அவசியமாகும். ஆரம்பத்தில் நம்மில் பலர் மிகவும் ஆவேசத்துடன் பணியை ஆரம்பிக்கின்றனர். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு சோம்பல் ஆரம்பமாகிவிடுகிறது. இது மனித இயல்பும் ஆகும். ஜமாத் மக்களிடம் சோம்பல் உருவாகுவது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விளைவை ஒன்றும் ஏற்படுத்தி விடாது. ஆனால் அமைப்பில் சோம்பல் உருவாவது மிக மிக ஆபத்தானதாகும். ஜமாத் மக்களுக்கு கவனமூட்டக்கூடிய அமைப்பில் சோம்பல் உருவாகிவிட்டால் அல்லது தமது பணியில் சுவாரஸ்யம் அவர்கள் காட்டத் தொடங்கிவிட்டால் பிறகு மக்களின் சீர்திருத்தம் பிரச்சனையாகிவிடுகிறது. இயல்பின் காரணத்தால் சோம்பல் உருவாகிவிட்டால் பிறகு சீர்திருத்துவது கஷ்டமாகிவிடும். ஆகவே கிளை அமைப்புகளும் ஜமாத் அமைப்பும் தமது பணிகளை குறிப்பாக நமது பிறப்பின் நோக்கமாக ஆக்கியிருக்கின்ற பணிகளுக்காக எத்தகைய திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றால் காலம் செல்ல செல்ல சோம்பல் காட்டுவதற்கு பதில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்துச் செல்வதாக அவை இருக்க வேண்டும். நமது இபாதத்துகளில் முன்னேற்றமே நமக்கு வெற்றியை தருபவையாக இருக்கும். ஆகவே
இது மிக முக்கியமான விஷயமாகும். முழு அமைப்புக்கும் இது குறித்து மிகவும் கவலைப்படுவது அவசியமாகும். லஜ்னா இமாயில்லாவும் இவ்விஷயத்தில் தமது பங்கை ஆற்ற வேண்டும். சிறுவர்களின் தொழுகைகளை வீடுகளில் கண்காணித்து வருதல், அவர்களிடம் தொழுகையில் வழக்கத்தை ஏற்படுத்துவது, ஆண்கள் மற்றும் இளைஞர்களை பள்ளிக்கு செல்வதற்காக தொடர்ந்து கவனமூட்டிக் கொண்டே இருத்தல் ஆகியவை பெண்களின் பணியாகும். ஆனால் பெண்கள் தமது பங்கை ஆற்றினால் ஓர் அசாதாரண மாற்றம் ஏற்பட முடியும். இதுபோன்று இங்கு எத்தகைய ஒரு சிலரை நான் சீர்படுத்த விரும்புகிறேன் என்றால், அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களிடம் தொழுகைகளை பற்றி கூறாதீர்கள், கேட்கவும் செய்யாதீர்கள், ஏனென்றால் இது எமக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள விவகாரமாகும். பல பெண்களிடமிருந்து இந்த புகார்கள் வருகின்றன. நாங்கள் எமது கணவருக்கு கவனம் ஊட்டினால் சண்டையிடத் தொடங்கிவிடுகின்றார்கள் என்கின்றார்கள். அத்தகையோர்களுக்கு நான் கூறுகிறேன், நிச்சயமாக இது அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள விவகாரம்தான். ஆனால் கவனமூட்டுவதும் கேட்பதும் ஜமாத் அமைப்பின் பணியாகும். அதேபோன்று மனைவியரின் பணியும் ஆகும். இன்னும் சொல்வதாயின் அவர்களின் ஃபர்து ஆகும். விரும்பினால் தொழுவேன், விரும்பாவிட்டால் தொழமாட்டேன் என்ற அளவுக்குள், அல்லது ஃபஜ்ர் நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம், பகல் முழுவதும் சோர்ந்து போய் இரவில் ஆழ்ந்த தூக்கம் வந்துவிடுகிறது, எனவே எம்மை எழுப்பக்கூடாது என்று நமது விருப்பத்திற்குள் இருக்கும் என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருக்கும் மனைவிக்கும் இவ்வாறு அறிவுறுத்தி இருக்கவே மாட்டார்கள். தொழுகைக்காக எவர் முதலில் எழுந்தாரோ அவர் மற்றவரை எழுப்ப வேண்டும். அவர் எழாமல் சோம்பல் காட்டினால் தண்ணீரின் சொட்டுகளை முகத்தில் தெளியுங்கள். சில இடங்களில் அன்னார் மிகவும் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். கடந்த ஹுத்பாவில் நான் சில ஹதீஸ்களை எடுத்து வைக்கவும் செய்தேன். எனவே நாம் அத்தகைய விவகாரங்களில் சுதந்திரமானவர்கள் என்று நினைப்பது தவறு. அது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள விவகாரம் என்று நினைப்பது தவறு. எந்த அமைப்புடன் உங்களை தொடர்புபடுத்தியுள்ளீர்களோ அது தமது ஜமாத்தை ஆய்வு செய்வதற்காக தொழுகை சம்பந்தமாக கேள்வி எழுப்பினால் சிடுசிடுத்து கோபம் காட்டுவதற்கு பதிலாக ஒத்துழைக்க வேண்டும். ஆம், மனிதன் முதலில் தான் தொழுத பிறகு உலகிற்கு நான் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறேன் என்று பெருமிதத்துடன் கூறிக்கொண்டு திரிந்தால் அதுவும் தவறாகும். ஒவ்வொருவருக்கும் தொழுகையின் முக்கியத்துவம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். மிகவும் பேணுதலுடன் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் கட்டளைக்கு ஏற்ப அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த கவனமூட்டலுக்கு பிறகு தொழுகை தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில வழிகாட்டல்களை எடுத்து வைக்கின்றேன். இவை பொதுவாக மார்க்க சட்ட விவகாரங்கள் தொடர்பானவையாகும். அஹ்மதிகளுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அமல் செய்யுமாறு கவனமூட்டியவை இவை. பொதுவாக இவை பற்றி மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். எனவே இது அவசியமுமாகும். அல்லாஹின் அருளால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் முஸ்லிம்களின் பல்வேறு பிரிவுகளில் இருந்து வந்து இணைகிறார்கள். சில விஷயங்களை மக்கள் முன்னர் செய்து வந்தனர். அவை ஜமாத் அஹ்மதியாவில் நடைமுறையில் இல்லாதவை. ஏனெனில் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றை ஏற்கிறோம். அன்னாரை நீதிநெறி தீர்ப்பவர் என்று ஏற்றுள்ளோம். அவர்கள் கூறியதன்படி அமல் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவருடைய சஹாபாவிடமிருந்து நிரூபணமாகும் நிலையில் அன்னார் கூறியதை நாம் அமல் செய்ய வேண்டும். அத்தகையவற்றுள் ஒன்று கைகளை உயர்த்துவது. அதாவது தொழுகையின் ஒவ்வொரு தக்பீரிலும் தக்பீருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் கையை காது வரை உயர்த்தி காதுடன் வைப்பது.
மற்றும் இன்னும் சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம்களிடையே பல்வேறு பிரிவுகளை உருவாக்கியுள்ளன. இது மட்டுமல்ல, பெரும் சண்டை வரை போய் குஃபர் ஃபத்வாவும் கூட மற்ற பிரிவுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிரிவினர் ஒருவரின் ஜனாசா தொழுதால், அந்த மற்ற பிரிவினரின் இமாமின் பின்னால் தொழுதால் அவருடைய நிக்காஹ் முறிந்து விட்டதாக மௌலவி கூறுகிறார். இது பழைய விவகாரம் அல்ல, மாறாக இப்போதும் இவை நடக்கின்றன. கடந்த நாட்களில் இந்தியாவிலிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் பிரிவினரின் பின்னால் ஜனாசா தொழுது விட்டார்கள். உடனே நிக்கா முறிந்து விட்டதாக ஃபத்வா வந்துவிட்டது. பிறகு முழு ஊரும் கிராமமும் திரண்டு மௌலவியிடம் சென்றன. பெரிய லைனில் நின்றன. மீண்டும் புதியதாக அனைவருக்கும் நிக்கா நடக்கின்றது. இவர்கள் மார்க்கத்தை கேலி கூத்தாக்கிவிட்டனர் அல்லது குழப்பத்திற்கான காரணமாக ஆக்கிவிட்டனர். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த எல்லா சண்டைகளையும் தீர்ப்பதற்காக வந்தார்கள். எனவே அன்னார் கூறினார்கள், நான் நீதி நெறி தீர்ப்பவனாக வந்துள்ளேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி இதற்கான தீர்வையும் வழங்கினார்கள். அவர்களிடத்தில் இருந்த சிறிய வேறுபாடுகளை அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆக்கினார்கள். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். இந்த வகையில் ரஃபாயதைன் கைகளை உயர்த்துதல் சம்பந்தமாக அன்னார் கூறுகிறார்கள், இதில் தவறு ஏதும் தெரியவில்லை. ஒருவர் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஹதீஸிலும் இது சம்பந்தமாக இரு தரப்பிலும் கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் வஹாபி மற்றும் சுன்னிகளின் நடைமுறையில் இருந்து இதுவே வெளிப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பிரிவினர் ரஃபுல் யதைன் செய்கிறார்கள், ஒரு பிரிவினர் செய்வதில்லை. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு வேளையில் கைகளை உயர்த்தியுள்ளார்கள், பிறகு விட்டுவிட்டார்கள் என்று தெரிகிறது. இது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து செய்யவில்லை. இதனை சிலர் ஏற்றுள்ளார்கள் என்றால் அதில் சண்டையிட தேவையில்லை. ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அமல் செய்து காட்டியதை ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறைப்படுத்தினார்கள். இது சம்பந்தமாக ஒரு ரிவாயத்து இவ்வாறு கிடைக்கின்றது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகின்றார்கள், ஹாஃபிஸ் நூர் முகமது சாப் ஃபைசுல்லா சக்கை சார்ந்தவர் எழுத்து மூலமாக என்னிடம் தெரிவித்தார்கள், ஒருமுறை நாங்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒரு மார்க்க கேள்வியை கேட்டோம். ஹுசூர், சூரே ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின் ஓதுவது, கைகளை உயர்த்துவது, சப்தமாக ஆமீன் சொல்வது, இது பற்றி என்ன கட்டளையிடுகிறீர்கள்? ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இவை ஹதீஸ்களில் இருந்து நிரூபணமாகியுள்ளன, கண்டிப்பாக இதனை அமல் செய்ய வேண்டும். ஹஜரத் சாஹிப்சாதா மிர்சா பஷீர் அஹமத் சாப் இவ்விஷயத்தில் கூறுகிறார்கள், எளியவன் கூறுகிறேன், சூரே ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின் ஓதுதல் ஹதரத் சாப் மூலமாக தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. இமாமுக்கு பின்னால் தொழுகை நடக்கும் பொழுது சூரே ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஆனால் கைகளை உயர்த்துதல், ஆமீன் சப்தமாக கூறுதல் பற்றி ஹதரத் சாப் அவ்வாறு கூறியிருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் ஹுசூர் அதனை அவசியமானதாக கருதினால் தாம் அதனை எப்போதும் செய்து வந்திருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் செய்து வந்ததாக நிரூபணம் ஆகவில்லை. இன்னும் சொல்வதாயின் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய பொதுவான அமல் அதற்கு எதிரானதாக இருந்தது. மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகிறார்கள், ஹாஃபிஸ் சாப் ஹுசூரிடம் கேட்டபோது அதில் பல விஷயங்களை குறித்து கேட்டதனால் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அதில் முதல் விஷயத்தை கவனத்தில் கொண்டு சூரா ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின்னாலும் ஓத வேண்டும் என்பது அன்னார் கூறிய பதிலின் நோக்கமாக இருந்தது. அல்லாஹ்வே நன்கறிந்தவன். பிறகு இதனை உண்மைப்படுத்தும் விதத்தில் ஒரு ரிவாயத்தும் உள்ளது. சூரா ஃபாத்திஹா ஓதுவது சரிதான், மற்ற விஷயங்கள் இல்லை. சாஹிப்சாதா மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகிறார்கள், என்னிடம் அப்துல்லா சாப் சனோரி கூறினார்கள், ஆரம்ப காலத்தில் நான் கடுமையான கைர் முகல்லிதாக, அதாவது மதுஹபுகளை பின்பற்றாதவராக இருந்தேன்.
கைகளை உயர்த்துவது, ஆமீனை சத்தமாக கூறுவது இவற்றை மிகவும் பேணி வந்தேன். ஹஜ்ரத் சாஹிபை சந்தித்த பிறகுங்கூட நான் ஒரு காலம் வரை இந்த வழக்கத்தை தொடர்ந்து வந்தேன். ஒரு காலத்துக்கு பிறகு அன்னாருக்கு பின்னால் நான் தொழுதபோது, தொழுகைக்கு பிறகு அன்னார் என்னிடம் புன்முறுவலித்தவாறு கூறினார்கள், மியா அப்துல்லா, இந்த சுன்னத்தின்படி நிறைய அமல் செய்தாயிற்று. கைகளை உயர்த்துதல் குறித்து அன்னார் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மியா அப்துல்லா சாப் கூறுகின்றார்கள், அந்த நாளிலிருந்து நான் கைகளை உயர்த்துவதை விட்டுவிட்டேன், ஆமீனை சத்தமாக கூறுவதையும் விட்டுவிட்டேன். மியா அப்துல்லா சாப் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சாப் கைகளை உயர்த்துவதையோ ஆமீன் சத்தமாக கூறுவதையோ நான் ஒருபோதும் பார்த்ததில்லை, அல்லது பிஸ்மில்லாவை சப்தமாக ஓதவும் கேட்டதில்லை. மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் கூறினார்கள், எளியவன் கூறுகின்றேன், ஹஜரத் மசீமது அலி இஸ்லாமுடைய நடைமுறை மியா அப்துல்லா சாப் கூறியது போன்றே இருந்தது. ஆனால் அஹ்மதிகளிடம் ஹஜரத் மசீமது அலி இஸ்லாம் காலத்திலும் சரி, அவர்களுக்கு பிறகும் சரி, இன்று வரை உள்ள நடைமுறையாவது இதுபோன்ற விஷயங்களில் ஒருவர் மற்றவரை கேள்வி கேட்பதில்லை. சிலர் ஆமீனை சத்தமாக கூறுகிறார்கள், சிலர் கூறுவதில்லை. சிலர் கைகளை உயர்த்துகிறார்கள், சிலர் உயர்த்துவதில்லை. இப்போது முற்றிலும் செய்யப்படுவதில்லை. முற்றிலும் புதிதாக வருபவர்களை தவிர அவர்களுக்கு அந்த வழக்கம் இருக்கின்றது. அவர்களும் கூட சிறிது சிறிதாக விட்டுவிடுகிறார்கள். பிறகு கூறுகிறார்கள், சிலர் பிஸ்மில்லாவை சத்தமாக ஓதுகிறார்கள், சிலர் அவ்வாறு ஓதுவதில்லை. ஹஜ்ரத் சாப் கூறினார்கள், இவை அனைத்தும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நிரூபிக்கப்பட்டவையாகும். எந்த முறையின்படி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அமல் செய்தார்களோ அதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் நடைமுறைப்படுத்தினார்கள். பிறகு ஒரு கேள்வி வருகிறது, தொழுகையில் மனிதன் கை கட்டி நிற்கிறார், கியாமில் அவர் கைகளை எங்கு கட்ட வேண்டும்? ஹஜ்ரத் சாஹிப் ஜாதா மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் எழுதுகிறார்கள், என்னிடம் மௌலவி சையத் சர்வர் ஷா சாஹிப் கூறினார்கள், ஒருமுறை முதலாவது ஹலீஃபாவிடம் ஒருவரிடமிருந்து கடிதம் வந்தது. சிலர் தொப்புளுக்கு கீழ் கை கட்டுகிறார்கள், சிலர் நடுவிலும், சிலர் மிகவும் உயர்த்தியும் வைக்கிறார்கள். இது பற்றி முதலாவது ஹலீஃபாவிடம் ஒரு கடிதம் வந்தது. நியத் வைத்தவாறு தொழுகைக்காக மனிதர் நிற்கிறார், கையை எவ்வாறு கட்ட வேண்டும்? கடிதத்தில் தொழுகையில் கையை தொப்புளின் மேல் கட்டுவதற்கு ஏதாவது நம்பத்தகுந்த ஹதீஸ் உள்ளதா என்று கேட்கப்பட்டிருந்தது. முதலாவது ஹலீஃபா அவர்கள் அந்த கடிதத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமிடம் எடுத்து வைத்து கூறினார்கள், இது சம்பந்தமாக கிடைக்கின்ற ஹதீசுகள் எதுவும் குற்றமற்றவையாக இருக்கவில்லை, சர்ச்சைக்குரியவையாக உள்ளன. சிலர் அந்த ஹதீஸ்களை சரி என்கிறார்கள், சிலர் தவறு என்கிறார்கள் என்று கூறினார்கள். உடனே ஹஜ்ரத் சாப் கூறினார்கள், மௌலவி சாப், தேடுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் தனது கருத்தை கூறுகிறார்கள், ஏனென்றால் எம்மை சுற்றி அனைவரும் ஹனஃபியாக இருந்த போதிலும் சிறு வயதிலிருந்தே எனக்கு தொப்புளின் கீழ் கையை கட்டுவது பிடித்தமானதாக இருக்கவில்லை. மாறாக தொப்புளுக்கு மேற்பகுதியில் கையை கட்டுமாறுதான் எனது இயல்பு விரும்புகிறது. நான் பலமுறை அனுபவப்பட்டுள்ளோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுகிறார்கள், நாம் பலமுறை அனுபவப்பட்டுள்ளோம். எந்த விஷயத்தின் பக்கம் நமது இயல்பு சார்ந்துள்ளதோ அதனை ஹதீஸில் தேடும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுகிறார்கள், அது பற்றி அதற்கு முன் நமக்கு தெரியாவிட்டாலும் சரியே. அன்னார் ஹஜ்ரத் முதலாவது ஹலீஃபாவிடம் கூறினார்கள், ஆகவே நீங்கள் தேடுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். எனது இயல்பு எப்பக்கம் உள்ளதோ கண்டிப்பாக அது ஹதீஸில் காணப்படுகிறது கூறுகின்றார்கள் ஹஜ்ரத் சர்வர் ஷா சாப். உடனே ஹஜ்ரத் மௌலவி சாப் சென்றார்கள். ஒரு அரை மணி நேரம் கூட ஆகியிருக்காது, மகிழ்ச்சியுடன் ஒரு நூலை கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஹுசூர், ஹதீஸ் கிடைத்து விட்டது. ஹதீஸும் எத்தகையது என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் இருவரும் ஒப்புக்கொள்கின்றனர், இதில் எந்த பங்கமும் இல்லை.
எந்த மாற்று கருத்துடைய சர்ச்சைகளும் இல்லை. பிறகு கூறினார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிகாட்டலின் பர்க்கத்தாகும். அதாவது தொப்புளுக்கு மேல்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுகையில் கையை கட்டியிருந்ததாக ஹதீஸில் கிடைத்திருந்தது. ஹாஜி குலாம் அஹமது சாப் அறிவிக்கின்றார்கள், தொழுகையில் கையை எந்த இடத்தில் கட்ட வேண்டும். சிலர் மிகவும் நுட்பமாக போய்விடுகிறார்கள் அந்த விஷயத்தில், அல்லது அதனையே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் தனது இயல்பின் சாய்வை சுட்டிக்காட்டி தேடுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் என்றார்கள். எனது கவனமானது தொப்புளுக்கு மேல் பகுதியில்தான் கை கட்ட வேண்டும் என்பதாக உள்ளது என்று கூறினார்கள். இன்னொரு புறம் மற்ற ஒருவர் இந்த கேள்வியை கேட்டபோது அங்கு சீர்திருத்தம் செய்வது நோக்கமாக இருந்ததால் அவருக்கு பதில் கூறினார்கள், வெளிப்படையான பேணுதல்களும் அவசியம்தான், சரிதான். ஆனால் தொழுகையில் அதிக கவனத்தை அல்லாஹ்விடம் வைக்க வேண்டும், ஏனெனில் அது அடிப்படை நோக்கமாகும். பிறகு ஷஹாதத் ஓதும்போது விரலை உயர்த்துவது சம்பந்தமாக குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதர் கேள்வி கேட்டார், அத்தஹியாத்தில் ஷஹாதத் விரலை ஏன் உயர்த்த வேண்டும்? அன்னார் கூறினார்கள், அறியாமை காலத்தில் மக்கள் ஏசுவதற்காக விரலை உயர்த்தினார்கள். எனவே அதற்கு ஷபாபா, அதாவது ஏசுவதற்கான விரல் என்று அழைக்கப்பட்டது. இறைவன் அரபுகளை சீர்திருத்தினான். ஒருமைப்பாட்டை கூறும் பொழுது, அவனுக்கு இணையில்லை என்று கூறும் பொழுது விரலை உயர்த்துங்கள். அந்த விரலின் பெயர் ஏசும் விரல் என்று வைக்கப்பட்டிருந்தது. அது ஏசும் விரலாக இருக்கக்கூடாது, மாறாக அது ஷஹாதத்தின் விரலாக ஆக வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தான். அதேபோன்று அரபு மக்கள் ஐவேளை மது அருந்தினர். அதற்கு பதிலாக ஐவேளை தொழுகை வைக்கப்பட்டது. பிறகு ருக்கு சுஜூதில் திருக்குரானின் துவா ஓதுவது பற்றி கூறினார்கள். மௌலவி அப்துல் காதிர் சாப் லூதியானவி கேள்வி கேட்டார்கள், ருக்கு சுஜூதில் திருக்குரானின் வசனங்களை ஓதுவது எப்படி? அன்னார் கூறினார்கள், சஜிதா மற்றும் ருக்கு மிகவும் பணிவான நேரமாகும், தாழ்மையின் நேரமாகும். அல்லாஹ்வின் வார்த்தைகள் மகத்துவத்தை விரும்புகின்றது. இது தவிர மேலும் ஹதீஸ்களில் இருந்து நிரூபிக்கப்படவும் இல்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு அல்லது சுஜூதில் ஏதாவது திருக்குரானின் துவாவை படித்ததாக நிரூபணமாகவில்லை. சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமது சாப் இது பற்றி கூறுகின்றார்கள். மிர்சா ஹைருத்தீன் ஷிக்வானி எழுத்து மூலமாக என்னிடம் விளக்கினார்கள். ஒருமுறை சையதுனா ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், தொழுகையில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். மேலும் கூறினார்கள், நமது மொழியில் துவா செய்ய வேண்டும். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து நிரூபிக்கப்பட்டவற்றை அதே வார்த்தைகளிலேயே படிக்க வேண்டும். உதாரணமாக ருக்குவில் சுபஹான ரப்பியல் அலீம் மற்றும் சஜிதாவில் சுபஹான ரப்பியல் ஆலா போன்றவற்றை ஓதிவிட்டு சந்தேகமின்றி தமது மொழியில் துவா செய்யலாம். மேலும் கூறினார்கள், ருக்கு மற்றும் சஜிதாவின் நிலையில் குர்ஆனிய துவாவை ஓதக்கூடாது. ஏனெனில் திருக்குர்ஆன் இறைவனின் தூய வார்த்தையாகும், உயரிய மகிமை கொண்டது. ருக்கு சஜிதா தாழ்மையின் நிலையாகும். எனவே இறை வசனங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹிடம் ஒருவர் கேட்டார், சஜிதாவில் திருக்குர்ஆனின் துவாவை ஓதுவது ஏன் அனுமதிக்கப்படாததாக உள்ளது? சஜிதாவோ மிகவும் பணிவின் இடமாக உள்ளது. மிக மிக பணிவின் இடமாக இருப்பதால் ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக அதில் தானே ஓத வேண்டும். அன்னார் அதற்கு பதிலளித்தவாறு கூறினார்கள், எனது கொள்கையும் அவ்வாறுதான் இருந்தது. ருக்கு சஜிதாவில் குர்ஆனிய துவாக்களை ஓதுவது அனுமதிக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதாவின் நிலையில் குர்ஆனிய துவாவை ஓதுவதை அன்னார் அனுமதிக்கப்படாதது என்று கூறிய ஒரு மேற்கோள் கிடைத்தது. அதுபோன்று ஹதீஸில் முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பலிலும் இதே கருத்தமைந்த ஒரு ஹதீஸும் கிடைத்துவிட்டது. அன்னார் கூறுகிறார்கள்,
என்னுடைய கொள்கைக்கு எதிராக இந்த கருத்து கிடைக்காவிட்டாலும் கூட சஜிதாவின் நிலை பணிவினை காட்டும் இடமாக இருக்கிறது. அதில் தான் குரானிய துவாவை ஓத வேண்டும். ஏனென்றால் சஜிதா மிகவும் பணிவின் இடமல்லவா, அதில் ஓதுவதற்கு தானே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி அறிவுபூர்வமானதாகாது. அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அன்னார் மேலும் விளக்கியவாறு கூறுகிறார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தாவது, கடலின் ஒவ்வொரு பொருளும் ஹலால் தான். ஒருமுறை ஒரு மனிதர் அவர்களிடம் வந்தார், கடலில் பன்றியும் இருக்கிறது, அதனை உண்பது ஹலாலா? இமாம் மாலிக் கூறினார்கள், கடலின் ஒவ்வொரு பொருளும் ஹலால் தான், ஆனால் பன்றி ஹராமாகும். அவர் மீண்டும் மீண்டும் இதே கேள்வியை கேட்டார். ஆனால் அன்னார் கூறினார்கள், இந்த கேள்விக்கு நான் இந்த பதிலைத்தான் தர முடியும். கடலின் ஒவ்வொரு பொருளும் ஹலாலாகும், ஆனால் பன்றி ஹராமாகும். ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் கூறுகிறார்கள், இதே பதிலைத்தான் நானும் தருகிறேன். சஜிதா நிச்சயமாக பணிவின் இடம்தான், ஆனால் திருக்குர்ஆனின் துவாக்களை சஜிதாவில் ஓதக்கூடாது. துவா மனிதனை கீழ் நோக்கி இழுக்கிறது, திருக்குர்ஆன் மனிதனை மேல் நோக்கி எடுத்துச் செல்கிறது. எனவே சஜிதாவின் நிலையில் குர்ஆனிய துவாவை ஓதுவது அனுமதிக்கப்படாததாகும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு கருத்து கிடைத்துவிட்டால் அதற்கு எதிரான விஷயத்தை கடைபிடிப்பது சரியல்ல. அது நமது அறிவுக்கு புலப்படாவிட்டாலும் சரியே, நாம் அந்த கட்டளையை அமல் செய்ய வேண்டும். பொதுவாக கேள்வி வருகிறது, எல்லோருக்கும் சிறு வயதிலிருந்தே தெரியும், ஒருவர் ஜமாத் தொழுகைக்கு லேட்டாக வந்துவிட்டால் ருக்குவில் சேர்ந்தால் அவருக்கு அந்த ரக்காத் கிடைத்துவிடும். இது பற்றி பேச்சு வந்தது. ஒரு மனிதர் ஜமாத்தில் ருக்குவில் வந்து சேர்ந்தால் அவருக்கு அந்த ரக்கத் சேருமா சேராதா என்று பேச்சு நடந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்ற ஆலிம்களிடம் கேட்டார்கள், இஸ்லாமிய பிரிவுகள் இது சம்பந்தமாக என்ன கூறுகின்றன என்று கேட்டு இறுதியில் ஹதரத் சாப் தீர்ப்பு வழங்கினார்கள். அப்போது கூறினார்கள், நமது கொள்கையாவது லா சலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரை ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை. மனிதன் இமாமுக்கு பின்னால் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் என் நிலையிலும் மனிதன் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும், நிறுத்தி ஓத வேண்டும். பின்னால் தொழுபவரும் கேட்கவும் வேண்டும், ஓதவும் வேண்டும். இங்கு இமாமுக்கு வழிகாட்டல் வழங்குகிறார்கள். ஒவ்வொரு வசனத்திலும் பின்னால் நிற்பவரும் ஓதும் அளவுக்கு இமாம் நிறுத்தி ஓத வேண்டும். எவ்வாறு இருப்பினும் பின்னால் நிற்பவருக்கு வாய்ப்பு தர வேண்டும், அவர் கேட்பதற்கும் ஓதுவதற்கும். சூரே ஃபாத்திஹா ஓதுவது அவசியமானதாகும். ஏனென்றால் அது உம்முல் கிதாப் ஆகும். அந்த மனிதர் முயற்சித்தும் தொழுகையில் ருக்குவில் தான் சேர முடிந்தது என்றால், அதற்கு முன்பாக சேர முடியவில்லை என்றால் அவருக்கு அந்த ரக்காத் கிடைத்துவிட்டது. அவர் அதில் சூரா ஃபாத்திஹா ஓதாவிட்டாலும் சரியே. ஏனெனில் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, எவர் ருக்குவை பெற்றுவிட்டாரோ அவருக்கு அந்த ரக்காத் கிடைத்துவிட்டது. மார்க்க விவகாரங்கள் இரு வகையில் உள்ளன. ஓரிடத்தில் ஹஜரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மேலும் வலியுறுத்தவும் செய்துள்ளார்கள், தொழுகையில் சூரே ஃபாத்திஹா கண்டிப்பாக ஓத வேண்டும். அது உம்முல் கிதாப் ஆகும். அசல் தொழுகை அதுவே ஆகும். ஆனால் ஒருவர் முயற்சி செய்தும் தன் சார்பாக விரைவுபடுத்தியும் கூட ருக்குவில் தான் வந்து சேர்ந்தார் என்றால், மார்க்கத்தின் அடிப்படை எளிமையிலும் மென்மையிலும் இருப்பதால், மார்க்கத்தில் எளிமையையும் மென்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்று இருப்பதால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மனிதரது அந்த ரக்காத் கிடைத்துவிட்டது என்று கூறினார்கள். அது சூரே ஃபாத்திஹா பற்றியதல்ல, மாறாக அவர் தாமதமாக வந்து சேர்ந்ததால் அந்த சலுகையை பயன்படுத்துகிறார். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், என் உள்ளத்தை இறைவன் எவ்வாறு உருவாக்கி உள்ளான் என்றால், அனுமதிக்கப்படாத பணியில் என்னிடம் ஓர் இறுக்கம் ஏற்படுகிறது, அதனை செய்வதில் என்னிடம் விருப்பம் ஏற்படுவதில்லை.
தொழுகையில் ஒரு மனிதர் 3 விஷயங்களை முழுமையாக செய்து ஒரு பகுதியினை தாமதத்தினால் விட்டுவிட்டால், செய்ய முடியாமல் போனால் என்ன தவறு? மனிதன் அந்த சலுகையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மனிதர் வேண்டுமென்றே சோம்பல் காட்டுகிறார் என்றால், ஜமாத்தில் சேருவதில் தாமதம் செய்கிறார் என்றால், அவரது தொழுகையே குழப்பமானது, ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியுடையதல்ல. பிறகு இமாமுக்கு பின்னால் சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்பது குறித்து மேலும் ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் எழுதுகிறார்கள். மிர்சா ஷேர் அலி சாஹிப் என்னிடம் கூறினார்கள், ஹஜரத் மசீமது அலை இஸ்லாம் மிகவும் கடுமையாக இவ்விஷயத்தில் அழுத்தம் தெரிவித்தார்கள். பின்னால் நிற்பவர்கள் கண்டிப்பாக சூரா ஃபாத்திஹா ஓதுவது அவசியமாகும். கூடவே சூரா ஃபாத்திஹா ஓதுவதை அவசியம் என்ற கருதிய நிலையிலும் கூறினார்கள். சூரா ஃபாத்திஹா ஓதாதவர்களின் தொழுகைகள் சேராது என்று கூறவும் இல்லை. ஏனென்றால் நிறைய சான்றோர்களும் அல்லாஹ்வின் அவுலியாக்களும் சென்று போயுள்ளார்கள். அவர்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அவசியம் என்று கருதியிருக்கவில்லை. அவர்களின் தொழுகை அனைத்தையும் நான் வீணானதாக கருதவில்லை. அல்லாஹ் ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் கூறுகின்றார்கள், இந்த எளியவன் கூறுகிறேன், ஹனஃபி கொள்கைப்படி பின்னால் நிற்பவர் அமைதியாக நின்று இமாமின் திலாவத்தை கேட்க வேண்டும், தானே எதுவும் ஓதக்கூடாது. அஹ்லே ஹதீஸின் கொள்கையாவது சூரா ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின்னால் நிற்பவரும் ஓத வேண்டும். ஹஜரத் சாப் இந்த விவகாரத்தில் அஹ்லே ஹதீஸின் கருத்தை ஆதரிப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவ்வாறு அவர்களின் கொள்கை இருந்த போதிலும் கூட அன்னார் பிடிவாதமாக இருக்கவில்லை. அஹ்லே ஹதீஸ்களை போன்று, அதாவது சூரா ஃபாத்திஹா ஓதாதவரின் தொழுகை சேராது என்று கூறுவதில்லை. முன்ஷி ருஷ்திம் அலி சாஹிபின் ஒரு கேள்விக்கான பதிலில் ஹஜரத் மசீமது அலை இஸ்லாம் ஒரு கடிதத்தில் எழுதினார்கள், பின்னால் தொழக்கூடியவர் சூரா ஃபாத்திஹா ஓதாவிட்டால் கூட தொழுகை கூடும் தான், ஆனால் சூரா ஃபாத்திஹா ஓதுவதில்தான் மேன்மை உள்ளது. ஒரு இமாம் அவசரமாக தொழுகை நடத்துகிறார் என்றால் 1-2 வசனங்கள் ஓத முடிந்தாலும் சரி, அதனை ஓத வேண்டும். ஆனால் இமாமின் சப்தத்தை மக்கள் கேட்க இயலாத அளவுக்கு இவர் குரலை உயர்த்தி ஓதிவிடக்கூடாது. ஓத முடியாவிட்டால் அது நிர்பந்தமான சூழ்நிலையாகிவிடும். இமாமின் திலாவத்தை எவ்வாறிருப்பினும் அவர் கேட்டுள்ளார், தொழுகை சேர்ந்துவிடும், ஆனால் உயர் தரத்தில் இருக்காது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமது சாப் எழுதுகிறார்கள், மியா ஹைருத்தீன் சாப் ஷெக்வானி எழுத்து மூலமாக என்னிடம் தெரிவித்தார்கள், ஒருமுறை நான் ஹுசூரின் பின்னால் சூரா ஹம்துவை இமாமுக்கு பின்னால் ஓதுவது குறித்து கேட்டேன். அன்னார் கூறினார்கள், சூரா ஃபாத்திஹாவை இமாமுக்கு பின்னால் ஓதுவது சிறந்தது என்றால் படிக்காவிட்டால் தொழுகை சேருமா சேராதா என்று நான் கேட்டேன். கூறினார்கள், தொழுகை சேரும்தான், ஆனால் இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து ஓதி வருவது மிகச் சிறந்ததாகும். இமாமுக்கு பின்னால் சூரா ஃபாத்திஹாவை ஓதாவிட்டால் தொழுகையே சேராது என்றால் பெரும் பெரும் சாலிஹானவர்கள் ஹனஃபி மஸ்ஹபில் சென்று போயுள்ளார்கள். அவர்கள் எவ்வாறு சாலிஹாக இருக்க முடியும்? அவர்கள் ஓதவில்லை, அதனை ஏற்றிருக்கவில்லை. கூறினார்கள், என் நிலையிலும் தொழுகை கூடும், மேன்மையில்தான் வித்தியாசம் உள்ளது. அதுபோன்று ஆமீன் அமைதியாக கூறுவதற்கு சப்தமாக கூறுவதை விட முன்னுரிமை தரப்படுகிறது. பீர் சிராஜுல் ஹக் சாஹிப் கூறுகின்றார்கள், மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் மர்ஹூம் ஒருமுறை கூறினார்கள், ஒருமுறை சியால்கோட் அல்லது அதன் சுற்றுப்புறத்தில் வசிக்கும் ஒருவரிடம் தினமும் இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து ஓதுமாறு கூறினேன். என் அறிவுக்குட்பட்ட எல்லா ஆதாரங்களையும் இதற்காக நான் அவரிடம் தந்துவிட்டேன். ஆனால் அவர் ஏற்கவில்லை. அல்ஹம்துலில்லாவை இமாமுக்கு பின்னால் அவர் ஓதவில்லை. எம்முடன் சேர்ந்து இவ்வாறே தொழுது வந்தார். ஒருமுறை காதியானுக்கு ஹஜரத் அக்தஸ் அலை இஸ்லாமிடம் வந்திருந்தார். ஒரு நாள் இந்த வகையான பேச்சு நடந்தது. ஹஜரத் அக்தஸ் அலை இஸ்லாம் தொழுகையில் இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து சூரா ஓத வேண்டும் என்று மட்டும்தான் கூறினார்கள். ஆதாரமாக திருக்குர்ஆன் வசனமோ ஹதீஸோ எதுவும் கூறவில்லை. இதனை மட்டும் கேட்டதும் அவர்
இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து ஓத ஆரம்பித்து விட்டார். எந்த ஆதாரமும் கேட்கவில்லை. ஒரு மனிதர் இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து ஓதாவிட்டால் அவரது தொழுகை சேருமா சேராதா என்று கேட்டார். மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அந்த தொழுகை சேருமா சேராதா என்று கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து சூரா ஓத வேண்டுமா வேண்டாமா என்றுதான் கேட்க வேண்டும். நாம் கண்டிப்பாக ஓத வேண்டும் என்கிறோம். தொழுகை சேருமா சேராதா என்பது இறைவனுக்கு தான் தெரியும். ஹனஃபி ஓதுவதில்லை. ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள் ஹனஃபி இமாமை கடைபிடிப்பவர்களாக இருந்துள்ளனர். இமாமுக்கு பின்னால் அல்ஹம்து ஓதவில்லை. அவர்களின் தொழுகை சேராது என்றால் அவர்கள் அவுலியாவுல்லாவாக எவ்வாறு ஆனார்கள்? ஏனெனில் நாம் இமாமே ஆசம் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்களை ஒரு பக்கம் இணங்கியும் வந்துள்ளோம். அவர்களிடம் நமக்கு மிகுந்த மரியாதை உள்ளது. தொழுகை சேராது என்று நாம் ஃபத்வா தர இயலாது. அக்காலத்தில் எல்லா ஹதீஸ்களும் தொகுக்கப்பட்டிருக்கவில்லை. இப்போது திறக்கப்பட்ட ரகசியம் அப்போது திறக்கப்படவில்லை. இதனால் அவர்கள் இயலாதவர்களாக இருந்தார்கள். இப்போது அப்பிரச்சனை தீர்ந்துவிட்டது. எனவே எவர் சூரா ஃபாத்திஹா ஓதுவதில்லையோ அவருடைய தொழுகை ஏற்கப்படும் தகுதிக்கு செல்லாது. நாம் இக்கேள்விக்கு பதிலாக இதனையே மீண்டும் மீண்டும் கூறுவோம். அல்ஹம்துவை இமாமுக்கு பின்னால் கண்டிப்பாக ஓத வேண்டும். ஒரு நாள் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமிடம் நான் கேட்டேன், அல்ஹம்து எந்த இடத்தில் படிக்க வேண்டும்? கோரினார்கள். எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ கண்டிப்பாக அங்கு படிக்க வேண்டும். இமாம் அமைதியாக இருக்கும்போதா என்று நான் கேட்டேன். எங்கு சந்தர்ப்பம் உள்ளதோ அங்கு கண்டிப்பாக ஓத வேண்டும் என கூறினார்கள். தொழுகைகளை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக கூறினார்கள். சில வேளை தொழுகை சேர்த்து தொழப்படுகிறது, லுஹரும் அசரும், அல்லது பின்னால் வருபவர்கள் எந்த தொழுகை நடக்கிறது என்று தெரியாது. ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், நானே ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூற கேட்டேன், இமாம் அசர் தொழுகையை நடத்துகிறார் என்றால் zuhர் தொழ வேண்டிய ஒரு மனிதர் வருகிறார், அல்லது இஷா தொழுகை நடைபெறும் பொழுது மக்ரிப் தொழ வேண்டிய ஒருவர் வருகிறார் என்றால் அத்தகையவர் முதலில் zuhர் தொழுகையை தனியாக தொழ வேண்டும், பிறகு இமாமுடன் தொழ வேண்டும். அல்லது மக்ரிப் தொழுகையை தனியாக தொழுதுவிட்டு பிறகு இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இரு தொழுகைகளை சேர்த்து தொழும்போது பின்னால் வருகின்றவர் ஜமாத் நடக்கும் நிலையில் வருகிறவர் பற்றியும் ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தீர்ப்பு இதுவாகும். இமாம் அசர் தொழுவிப்பதாக அவருக்கு தெரிய வந்தால் அவர் முதலில் zuhரை தொழுதுவிட்டு பிறகு இமாமுடன் இணைய வேண்டும். அதேபோன்று இமாம் இஷா தொழுகையை தொழுவிப்பதாக ஒருவருக்கு தெரிந்தால் அவர் முதலில் மக்ரிப் தொழுகையை தனியாக தொழுதுவிட்டு அவர் இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன தொழுகை தொழுவிக்கப்படுகிறது என்று தெரிய முடியவில்லை என்றால் தொழுகையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்நிலையில் இமாம் எந்த தொழுகையை தொழுகிறாரோ அதுவே பின்னால் நிற்பவருக்கும் தொழுகையாகிவிடும். முன்னர் தொழ வேண்டிய தொழுகையை அதற்கு பிறகு அவர் தொழ வேண்டும். உதாரணமாக இஷா தொழுகை நடக்கிறது என்றால் ஒரு மக்ரிப் தொழ வேண்டிய மனிதர் பள்ளிக்கு வருகிறார் எனில் அவருக்கு இஷா தொழுகை நடைபெறுவதாக தெரிந்தால் மக்ரிப் தொழுகையை தனியாக முதலில் தொழ வேண்டும், பிறகு இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். என்ன தொழுகை என்று தெரியாதவரை அவர் இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்நிலையில் அவருக்கு இஷா தொழுகை கிடைத்துவிடும். மக்ரிப் தொழுகையை அவர் பின்னால் தொழ வேண்டும். இதே நிலைதான் அசர் தொழுகைக்கும். இவ்விடத்தில் அசருக்கு பிறகு தொழுகை அனுமதி இல்லையே, தெரியாத நிலையில் அவர் அசர் தொழுகையில் சேர்ந்து கொண்டால் அதற்கு பிறகு zuhர் தொழுவது எவ்வாறு அனுமதிக்கப்பட்டதாகும்? இதற்கு அன்னார் கூறினார்கள், அசருக்கு பிறகு எந்த தொழுகையும் இல்லை என்பது சட்டத்தின்படி சரிதான். ஆனால் தற்செயலான விபத்தாக அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் கூட அவர் பிறகு zuhர் தொழுகையை தொழ முடியாது என்பதல்ல. அந்நிலையில் அவருக்கு அசர் தொழுகைக்கு பிறகு zuhரை தொழுவது அனுமதிக்கப்பட்டதாகும். தெரிந்தால் அனுமதி இல்லை, தெரியாவிட்டால் அசருக்கு பிறகு zuhரை தொழலாம். அன்னார் கூறுகின்றார்கள், நானே இந்த மார்க்க சட்டத்தை ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து கேட்டேன்.
ஒருமுறை அல்ல, இருமுறை கேட்டுள்ளேன். எனக்கு நினைவுள்ளது, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கேட்கப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், இது சம்பந்தமாக நான் தெளிவுபடுத்திவிட்டேன். தொழுகையினை வரிசைப்படுத்துவது அவசியமாகும். இமாம் எந்த தொழுகையை தொழுவிக்கிறார் என்று ஒருவருக்கு தெரியாத போது, அவர் அசர் தொழுவிக்கிறாரா அல்லது இஷா தொழுவிக்கிறாரா என்று தெரியாத போது அவர் இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இமாமின் தொழுகை எதுவோ அதுவே இவரின் தொழுகையாகிவிடும். பிறகு அவர் தனது முதல் தொழுகையை தொழ வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கமாவது, அன்னார் சுன்னத்தை வீட்டில் தொழுவார்கள், முந்தையதையும் பிந்தையதையும். ஷேக் யாக்கூப் அலி சாப் இர்ஃபானி எழுதுகிறார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கம் தொடக்கத்தில் இருந்தே இவ்வாறுதான் இருந்தது. சுன்னத்தையும் நஃபிலையும் வீட்டில் தொழுவார்கள். ஃபர்து தொழுகையை பள்ளியில் ஜமாத்துடன் தொழுவார்கள். இந்த முறைமை அன்னாரின் கடைசி நேரம் வரை இருந்தது. ஒருவேளை ஃபர்து தொழுகைக்கு தாமதமாக மக்கள் பின்னால் வந்து சேர்ந்திருப்பதை, அவர்கள் தமது தொழுகையை முடிக்கவில்லை என்பதையும் செல்வதற்கு வழியில்லை என்பதையும் பார்க்கும் பொழுது அன்னார் சுன்னத்து தொழுகைகளை பள்ளியில் தொழுவார்கள். அல்லது சில வேளை அவ்வப்போது தொழுகைக்கு பிறகு பள்ளியிலேயே இருப்பார்கள். அப்போது பள்ளியிலேயே சுன்னத்தை தொழுது கொள்வார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பொதுவான வழக்கம் பற்றி தெரியாத அக்காலத்தின் சில மாணவர்கள் தமது தவறினால் சுன்னத்து தொழுகை முக்கியமில்லை போலும் என்று கருதிவிட்டார்கள். ஏனென்றால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் முன்னர் சுன்னத்து தொழுவதையோ பின் சுன்னத்தை தொழுவதையோ அவர்கள் பார்த்ததில்லை. ஒருமுறை ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் திருக்குர்ஆன் தர்ஸில் கூறினார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கமாவது ஃபர்து தொழுகை முடிந்ததும் வீட்டிற்கு சென்று சுன்னத்து தொழுவார்கள். அவ்வாறுதான் நானும் தொழுகிறேன். அறியாத சிறுவர்கள் ஃபர்து தொழுதவுடன் பள்ளியை விட்டு உடனே வெளியே போய்விடுகிறார்கள். அவர்கள் சுன்னத்து தொழுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம். இப்போது நாம் அவ்வாறு நடப்பதை பார்க்கிறோம். நினைவில் கொள்ள வேண்டும், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிற்கு சென்றதும் முதலில் சுன்னத்து தான் தொழுவார்கள். நானும் அதையே செய்கிறேன். முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் கேட்டார்கள், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு செய்ததற்கு சாட்சியாக எவரும் இருக்கிறார்களா? அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் சுன்னத்து தானே தொழுது வந்தார்கள் என கேட்டார்கள். ஹசரத் மிர்சா பஷருத்தீன் மஹமூத் அவர்கள் வழக்கம் போல் தர்ஸில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எழுந்து நின்று குரலை உயர்த்தியவாறு கூறினார்கள், அன்னார் பள்ளிக்கு செல்லும் முன் வீட்டில் சுன்னத்து தொழுவார்கள். வெளியே பள்ளிக்கு வந்து ஃபர்து தொழுதுவிட்டு வீட்டுக்கு வருவார்கள். வந்தவுடன் சுன்னத்தை தொழ நிற்பார்கள். சுன்னத்து தொழுதுவிட்டுதான் பிற வேலைகளை செய்வார்கள். சந்தேகமின்றி இதுவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கமாக இருந்தது. இதற்கு பிறகு ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிபுடன் எழுந்து இவ்வாறே சாட்சி கூறினார்கள். பிறகு மீர் நாசிர் நவாப் சாப் மற்றும் சாஹிப்ஜாதா முகமது இஸ்ஹாக் சாப் ஹதரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பழைய ஊழியர் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாப் ஆகியோர் தமது சாட்சியத்தை வெளிப்படுத்தினார்கள். இமாமத் செய்வதை தொழிலாக கொள்ளலாமா கூடாதா என்ற கேள்வி எழுந்தது. மௌலைமார்கள் சில இடங்களில் பைசாவுக்காக தொழுகை நடத்துகிறார்கள். கூறினார்கள், எவர் இமாமத்தின் பதவியில் இருக்கிறாரோ அவரை பின்பற்றும் பொழுது தொழுகை நிறைவேறுவது குறித்து எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏனெனில் பகிரங்கமான முறையில் நிரூபணமாகிறது, இவர்கள் இமாமத்தை ஒரு தொழிலாக செய்கிறார்கள். 5 வேளை சென்று தொழுவதில்லை, மாறாக அந்த கடைகளை அதற்குரிய நேரத்தில் சென்று திறக்கிறார்கள். அந்த கடையில் இருந்துதான் இவர்களின் குடும்பம் கழிகிறது. இந்த வகையில் இந்த இமாமத்துடைய விவகாரங்களில் நிலைமை வழக்கு வரை போய்விடுகிறது. மௌலை சாஹிபுகள் இமாமத் செய்யும் தீர்ப்பை வாங்குவதற்காக அப்பீலுக்கு மேல் அப்பீல் செய்து கொண்டு திரிகிறார்கள். ஆகவே இது இமாமத் இல்லை, ஹராமானதை உண்பதற்காக தொழில் ரீதியான ஒரு வழியாகும். நான் தான் இந்த இடத்தில் இமாமத் செய்வேன் என்று வழக்கு தொடுக்கிறார்கள். பிறகு நீண்ட சண்டையாக செல்கிறது. இது இப்போதும் நடக்கிறது.
பிறகு தொழுகையை தொழிலாக செய்பவரின் பின் தொழுவது சரியா இல்லையா என்ற கேள்விக்கு கூறினார்கள், என்னை பொறுத்தவரை எவர் தொழில் என்ற முறையில் தொழுகையை நடத்துகிறார்களோ அவர்கள் பின் தொழுவது சரியல்ல. அவர்கள் தமது ரொட்டி மற்றும் சம்பளம் குறித்த எண்ணத்தில் தொழுவிக்கிறார்கள். கிடைக்காவிட்டால் விட்டு விடுவார்கள். வருமானம் நல்ல நியத்தில் பெறப்பட்டால் அது இறை வணக்கமாகும். பிறகு ஒரு பணியை விருப்பத்தோடு செய்யும் பொழுது அது கஷ்டமாக இருப்பதில்லை, எளிதாகிவிடுகிறது. அதற்குரிய உறுதியான வழியை கடைபிடிக்கும் பொழுதும் அது கஷ்டமாக இருப்பதில்லை, எளிதாகிவிடுகிறது. பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுப்பவர்களும் பொய்ப்பிப்பவர்களும் காஃபிர் என்று கூறுபவர்களும் ஆகியவர்களின் பின் தொழுவது முற்றிலும் தவறும் ஹராமும் ஆகும் என்று கூறியவாறு விளக்குகிறார்கள். மறுத்து பொய்ப்படுத்தும் வழியை கடைபிடிக்கிறார் என்றால் அவர்கள் அழிந்து போன சமுதாயங்கள் ஆவர். எனது ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு பின்னால் நின்று தொழும் அளவுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. உயிருள்ளவர் இறந்தவரின் பின் நின்று தொழ முடியுமா? ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் எனக்கு அறிவித்தான், நீங்கள் மறுப்பவர், பொய்ப்பிப்பவர், விலகியவர் பின்னால் தொழுவது உங்களுக்கு ஹராமாகும், தெளிவான ஹராமாகும். மாறாக உங்களை சார்ந்தவரே உங்களுக்கு இமாமாக இருக்க வேண்டும். பிறகு புகாரியின் ஒரு ஹதீஸில் ஒரு கோணத்தில் இதன் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது, இமாமுக்கும் மின்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு இமாமாக இருப்பார். பிறகு மற்றொரு பின் தொழுவது ஏன் அனுமதிக்கப்படவில்லை, என்ன காரணம் என்று ஒருவர் கேட்டார். எவரொருவர் தங்களுடைய சீடராக இல்லையோ அவர்களின் பின்னால் தொழுவதை நீங்கள் ஏன் மக்களை தடுத்துள்ளீர்கள்? ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எவர்கள் அவசரப்பட்டு தப்பெண்ணம் கொண்டு அல்லாஹ் தஆலா நிலைநாட்டிய இந்த இயக்கத்தை மறுத்து விட்டார்களோ, இந்த அளவுக்கு வந்த அடையாளங்களை பொருட்படுத்தவில்லையோ, அவர்கள் இஸ்லாம் மீது வந்துள்ள தொல்லைகளை அலட்சியம் செய்துள்ளார்கள். இத்தகையோர் தக்வாவை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹ மினல் முத்தகீன், இறைவன் முத்தகியானவர்களின் தொழுகைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றான். இதனால் தான் அத்தகையோர் பின்னால் தொழாதீர்கள் என்று கூறப்பட்டது. அவர்களின் தொழுகையோ ஏற்கும் தகுதி வரை செல்லக்கூடியதாக இல்லை. இருவர் பையத் செய்தனர். ஒருவர் மற்றோரின் பின்னால் தொழுவது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்று கேட்டார். அன்னார் கூறினார்கள், அவர்கள் நம்மை காஃபிர் என்று கூறுகிறார்கள். நாம் காஃபிராக இல்லாத போது அந்த குஃபுர் அவர்களிடமே திரும்புகிறது. முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று கூறுபவர் தானே காஃபிராகி விடுகிறார். இதன் காரணத்தினால்தான் அத்தகையோர் பின்னால் தொழுகை செய்ய அனுமதி இல்லை. பிறகு அத்தகையவர் நடுவில் எவர் மௌனமாக இருக்கிறார்களோ, எதுவுமே பேசுவதில்லையோ, அவர்களும் அவர்களுடனேயே சேருவர். அவர்கள் பின்னாலும் தொழுகை அனுமதி இல்லை. ஏனென்றால் எவர்கள் தமது உள்ளத்தில் எதிர்ப்பான சில கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நம்முடன் வெளிப்படையாக இணைவதில்லை. அவர்கள் உள்ளத்தில் விலகலும் எதிர்ப்பும் உடைய கொள்கை உள்ளது. எனவே அவர்களின் பின்னாலும் அனுமதி இல்லை. தம்முடைய ஜமாத்தினர் பிறர் பின்னால் தொழுவது பற்றிய பேச்சு வந்தபோது கூறினார்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மற்றவர் பின்னால் தொழாதீர்கள். மேன்மையும் நன்மையும் அதில் தான் இருக்கிறது. அதில்தான் உமக்கு உதவியும் மகத்தான வெற்றியும் உள்ளது. இதுவே இந்த ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக உள்ளது. பாருங்கள், உலகில் ஒருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் மற்றவருடன் கோபித்துக் கொண்டு தனது எதிரியின் முகத்தை 4 நாட்களுக்கு பார்ப்பதில்லை. உங்களது கோபமும் எழுவதும் இறைவனுக்காகவாகும். நீங்கள் அவர்களுடன் கலந்திருந்தால் இறைவன் உங்கள் மீது சிறப்பான பார்வையை வைத்துள்ளான், அதனை வைக்க மாட்டான். பிறகு தூய ஜமாத்து தனியாகவே இருக்க வேண்டும். பிறகுதான் அதில் முன்னேற்றம் ஏற்படும்.
அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ஜமாத்தின் நபராக இருக்கும் தௌஃபீக் தருவானாக. ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் விரும்புகிற ஜமாத் நபராக இருக்கும் வாய்ப்பு தருவானாக. இறுதியில் நான் துஆவுக்காக கூற விரும்புகின்றேன். அல் ஜஸாயிரை சார்ந்த அஹ்மதிகளுக்காக. இவர்கள் புதிய ஜமாத் ஆகும். பெரும்பாலார் புதிதாக பையத் செய்தவர்கள், ஆனால் மிகவும் உறுதியான ஈமான் உள்ளவர்கள். தற்போது அரசு சார்பாக இவர்களிடம் கடுமை காட்டப்படுகிறது. காரணமின்றி வழக்கு போடப்படுகிறது. சிலரை ஜெயிலிலும் போட்டுள்ளார்கள், ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தாயிஷ், அதாவது தீவிரவாதிகளை போன்றவர்கள் என்று பழி சுமத்தப்பட்டுள்ளது. நவுது பில்லா. ஆனால் இப்போது எந்த நாட்டிலும் அமைதியை விரும்பக்கூடிய நாட்டின் சட்டத்தை பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது அஹ்மதியா ஜமாத்தினர் மட்டும்தான். நம் மீது ஏதாவது குற்றம் சாட்ட வேண்டி இருந்தது, அதற்காக இவ்வாறு திட்டம் தீட்டப்படுகிறது. போலீஸ்காரர்கள் சிலரின் வீடுகளில் நுழைந்து சில பெண்களை பர்தாவை அகற்ற முயன்றது. சில நாட்களுக்கு முன் ஒரு பெண்ணிடம் துப்பட்டாவை கழற்றுமாறு கூறினர். அப்பெண் கூறினார், உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள், ஆனால் துப்பட்டாவை கழற்ற இயலாது, அஹ்மதியத்தை விடவும் முடியாது. ஜட்ஜும் கூட நீதிக்கு மாறு செய்கின்றனர். இன்னும் சொல்வதாயின் உச்ச நிலையை தொட்டுவிட்டனர். ஓர் அஹ்மதி கூறினார், ஒரு முஸ்லிம் ஜட்ஜு அஹ்மதியத்தை மறுத்துவிடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்றார். அந்த அஹ்மதி, நான் இறந்து விடுவேன், ஆனால் அஹ்மதியத்தை விடமாட்டேன், எனது ஈமானை விடமாட்டேன், இதுவே சரியான இஸ்லாம் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது என்றார். உடனே அந்த ஜட்ஜ், அப்படியா, நீர் அவ்வாறு கூறினால் நான் உம்மை வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைப்பேன், சிறையிலேயே மரிப்பீர். அந்த அஹ்மதி கூறினார், சரி, நீர் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். இந்த நிலை அங்கு நிலவுகிறது. அல்லாஹ் தஆலா அங்கு அஹ்மதிகளுக்கு எளிமையை உருவாக்குவானாக, உறுதியான பாதத்தை வழங்குவானாக. இந்த அஹ்மதிய எதிரிகளின் விஷம செயல்களை அவர்கள் மீதே திருப்புவானாக. அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதியையும் இந்த அநீதியாளர்களிடமிருந்து தனது அடைக்கலத்தில் வைப்பானாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.